தேர்தலில் வாக்காளர்களை தேடி வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்ய உகந்த நேரம் எது என்றும், பிரச்சாரங்களுக்கு நேர கட்டுப்பாடு வேண்டுமா என்றும் மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தேர்தல் கமிஷன் இந்த அரசியல் கட்சிகளுக்கு இந்த நேர கட்டுப்பாடு வச்சா பொதுமக்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பார்த்திங்கன்னா காலையிலே இந்த ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இது கான்சன்ட்ரேஷன் மாறிச்சின்னு வைங்களேன். அவங்க ஏதாவது ஆக்சிடெண்ட் நடக்கும், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும். அதெல்லாம் இல்லாமல் இந்த நேர கட்டுப்பாடை தேர்தல் கமிஷன் விதிச்சிருச்சுனாக்கா அது அரசியல் கட்சிகள் அதை ஃபாலோ பண்ணாங்கனாக்கா பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கணும். வாக்காளர்களுக்கு பிரச்சார நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ஆஃபீஸ் டைம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு ஆரம்பித்து ஆஃபீஸ் டைம் முடிக்கிறதுக்குள்ளார முடித்தாக்கா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதாவது பள்ளி கல்லூரிகளுக்கு போகிற மாணவர்கள், ஆஃபீஸுக்கு போகிறவங்க எல்லாருமே போயிடுவாங்க. 10 மணிக்கு மேலே ஆரம்பித்து 3:30 மணிக்குள்ளார முடிச்சுட்டாங்கன்னா எல்லாருக்கும் எந்த விதமான சிரமமும் இருக்காது. மக்களுக்கும் இடையூறாக இருக்கும், போக்குவரத்துக்கும் இடையூறாக இருக்கும். அதே போல் ஒரு நோயாளி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இடையூறாக இருக்கும். இப்போது எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கனால சின்ன படிக்கிற பசங்களுக்கும் இடையூறாக இருக்கும். அதனால் தேர்தல் நேரத்தை குறிப்பிட்டு இந்த டைமுக்குள்ளே தான் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு வரணும். தேர்தல் பிரச்சாரத்துக்கு தேர்தல் கமிஷன் நேர கட்டுப்பாடு விதிக்கணும். காலையில் ஒரு 7 மணிக்கு மேலேயும் இரவு 9 மணிக்குள்ளே முடிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இரவு நேரங்களில் வயதானவர்கள் இருக்கிறாங்க, நோயாளிங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் தேர்தல் கமிஷன் இது மேலாண்மையில் இது கொண்டு போய் இதை நல்லபடியாக அது நேர கட்டுப்பாடு விதிக்கணுங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம் பொதுமக்களாக. நாங்கள் மக்கள் குரல் பகுதியில் தரங்கம்பாடி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.